நீ என்ன சொல்ல வர என்பதை அழகாக சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஒன்றும் இல்ல, எல்லா மக்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒத்த வரியில சொல்லிட்டு போயிட்டார். யாதும் ஊரே யாவரும் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த நாதத்தினுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பதான் வான்குருவி இன்கூடு வள்ளரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பை யாவருக்கும் செய்யறிதா யாம் பெரிது என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எழுது என்றால் அவை. இந்த பாடலுடைய பொருள், நிறைய நூல்களை படிங்க, நிறைய நூல்களை படிங்க, தயவு செய்து எனது அருமை மாணவர்களை நூல்கள் நிறைய படிங்க. உனக்கு நண்பனாக, மிக பெரும் ஆசானாக, உன்னை வழிநடத்தக்கூடிய மிக பெரும் சான்றோனாக உன்னை பின்னோக்கி எடுத்து வருவது எதென்றால் புத்தகம் தான். நிறைய படிங்க. நம்ம புத்தகம், பாட புத்தகத்தை தவிர வேறு புத்தகம் இல்லாம நிறைய இருக்கும் லைப்ரரி. நம்ம ஸ்கூல்ல பீரியட் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. அதுல சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட திறமை போய் கொட்டி கிடக்குதுங்களா. அவையார் என்ன சொல்றா, திறமை மாணவன்ட்ட ஒவ்வொரு மாணவன்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. திறமை இல்லாதவன் யாருமே கிடையாது, யாருமே இல்லைங்கிற உலகத்துல. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பறவை ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. திறமை இல்லாத மனுஷனே கிடையாதுங்கிறான். அடுத்த பாட்டு, வான்குருவி இன்கூடுங்கிறான். வானத்துல பறக்குதுல பறவை, பாத்திருப்போமாமா? பறக்குது இல்லையா? அது எப்படி கூடு கட்டும் என்றால், எங்கேயாவது போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வந்ததா? தனக்கான கூட்டை தானே அதை அமைத்துக் கொள்ளும். சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து மரத்து மேல அழகா கூடு கட்டி தானும் வாழ்ந்து தன்னுடைய குஞ்சுகளா இருக்கு இல்லையா, அது சேஃப்டியா பாதுகாப்பா மழை தண்ணி படாம வெயில் படாம தனக்கு தெரிந்த அறிவோட சின்ன சின்ன குச்சியெல்லாம் பொறுக்கி மரத்துல கூடா கட்டி அந்த கூட்டுக்குள்ள தன்னோட குஞ்சை வச்சு வெளியில இருந்து உணவு எடுத்து அழகழகா கொடுத்து பாதுகாக்குமா. இந்த அறிவு யாராவது சொல்லி கொடுத்துருக்கோமா? ஆனா அதுக்கு அது எளிமை. சரி, இந்த குருவி கூடு கட்டுது, அது மாதிரி நம்ம கூடு கட்டலாம் நினைச்சோம்னா கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த குருவி கூட்டம் மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது, கட்டவே முடியாது. வள்ள அரக்க தொல் கரையான் அப்படிங்கிற அடுத்த வார்த்தை. பாம்பு புத்து கட்டுமா, கரையான் புத்து கட்டுமாப்பா? வெரி குட். கரையான் தான் புற்று கட்டும், பாம்பு என்ன பண்ணாது, புற்று கட்ட முடியாது. கரையான் கட்டுற புற்றுலதான் பாம்பு போய் என்ன பண்ணும், கரையான் என்ன பண்ணும், அந்த கரையான் சின்னது, ரெண்டு உயிர் அறிவு கொண்டது. அது கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள அந்த பசைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு அவ்வளோ வலிமையா கட்டுமா. சின்னது கரையான் வந்துருச்சு. இந்த குச்சியில எல்லாம் இருக்கும் பார்த்தியா கரையான், அதுதான். அதுக்கு ஏதாவது அவ்வளவு அது வலிமை உண்டுதா? ஆனா ஒன்னா சேர்ந்து அவ்வளவு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு புற்ற கட்டுது. நீ கடப்பாறை வச்சு இடிச்சு பாரு, சாமானியமா இடிக்க முடியாது. அப்ப அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்குங்களா? ஆனா அது மாதிரி அந்த புற்று மாதிரி நம்மளால கட்ட முடியுமா? மாதிரி கட்ட முடியும், அதே போல கட்டவே முடியாது மனிதர்களால். ஆனா அவனுக்கு எளிமை. வான்குருவி இன்கூடு வள்ளரக்க தொல்கரையான் தேன் சிலந்திங்கிறான். சிலந்தி பார்த்திருக்கோமா? அது எப்படி கூடு கட்டி இருக்கு பார்த்திருக்கியா? ஒட்டடை இல்லாத தனக்கான அந்த அழகா அந்த மூளையில கட்டும். அப்படி ஒரு அழகு பொருந்திய ஒரு அழகா அப்படி மெல்லிசான அந்த ஒட்டடையில அப்படி தனக்கான கூட்டல் சன்றில் அப்படியே இருந்து பாடும். அது நம்மளால கட்ட முடியுமான்றாலும் முடியாது. இவனா நீங்க ட்ரை பண்ணி பாரு, ஒட்டடையை வச்சு சிலந்தி மாதிரி எங்கேயாவது அந்த கூடு அமைக்க முடியுமான்றால் முடியாது. அப்ப அதுக்கு அது எளிமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் வலிமையும் இருக்கு. மாணவரே, நீ என்ன பண்ண, உனக்கிட்ட திறமை உங்ககிட்ட இருக்கு, தனித்துவம் இருக்கு. ஒருத்தர் கட்டுரை போட்டி எழுதுவீங்க, ஒருத்தர் ஓவியம் வருவீங்க, ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவீங்க, ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, ஒருத்தர் எழுத்துக்கள் நல்லா இருக்கும், சில பேர் அமைதியா சொல்லாடுமையில கூட அழகா இருக்கும். அப்ப படிச்சவன் தான் சிறந்த மாணவனா சிறந்தவனா இந்த சமுதாயத்துல உருவாக முடியும் என்றால் இல்லை.
ஒவ்வொரு திறமையும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. படிக்கிறவங்க மட்டும்தான் முன்னேறுவானா? இல்ல, திறமைகளால் முன்னேறுவர்கள் இருக்காங்க. அதனால உன்னுடைய திறமை என்ன என்பதை அறிந்து அதன்படி நீ என்ன பண்ணணும்? செயல்படு அப்படிங்கிற. சில பேரு எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லாத, வலிமை சொல்ல வேண்டாம் தான். எல்லோருக்கும் ஒவ்வொன்று எழுது என்றார். எல்லாரும் எனக்கு தெரியும் தெரியும் நினைக்காதடா. அதை விட என்னது, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அதன்படி நடை என்று அழகா ரத்தின சுருக்கமா 4 வரியில அப்படியே அழகா தெரிஞ்சுட்டு போயிட்டார். யாரு? அம்மையா. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைய, பேச்சு போட்டியா நான் பேசுறேன் டீச்சர், கட்டுரை போட்டியா நான் எழுதுறதுக்கு தயார், கவிதை எழுதுவேனா நான் எழுதிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க டீச்சர். உன்னுடைய சின்ன சின்ன அனுபவங்களே சிறு சிறு சிறுகதை மாதிரி 4 வரி 2 வரி ஏதாவது எழுதிட்டு வந்து நீ என்ன பண்ணணும்? ஆசிரியர் விட்டு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, பாட இணை செயல்பாடுகள் எல்லாம் உன்னோட திறன் சார்ந்த அடிப்படையில நிறைய விஷயங்களை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கும். செய்யலாமா? செய்வோமா? இப்ப நான் சொல்றத திரும்ப சொல்றீங்களா? நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க, உடனே அதை சொல்லணும். 7 30 எழுது 30 கயிறு 30 கன்று 30 கன்று கட்டுற தும்பு 30. வெரி குட் வெரி குட் சூப்பர். ஒரே நிமிஷம் தான், ஒரு விஷயம் இல்ல. அப்படின்னு ஒரு கதை காலம் வாங்குங்க. 7 30 எழுது 30 கயிறு 30 கன்று 30 கன்று கட்டுற தும்பு 30. தமிழ் மொழியில விசாரணமா சொல்லி பார்க்கக்கூடியதுதான். அதனால நிறைய தமிழ் மொழிகளை, தமிழினுடைய உச்சரிப்பை நிறைய சொல்லி பார்க்கணும். போல் வரை சொல்லுங்க. போல் வரை. இப்ப அப்படி சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லும் போது போல் வரை. இன்னொரு முறை சொல்லு. இதோட பொருள் என்ன தெரியுமா? சும்மா ஒரே லைன் தான், ஒரே லைன் தான். என்ன அறிவோட எழுதி வச்சுக்காங்க. இந்த காங் ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த எழுத்தோடைய சொற்கள் நிறைய பார்த்திருக்கியா? பார்த்திருக்கோமாப்பா? எத்தனை இந்த வரிசையில எந்த எழுத்தோடைய சொல்ல அதிகம் நீங்க பார்த்திருப்போம்? ஓகே. அடுத்தது மெய் எழுத்துல இங்கு. அவ்வளவுதான். பெரும்பாலான சொற்கள் ஞாவும் இங்க தவிர வேற எந்த இடத்துலயுமே இருக்காது. ஆனா நம்ம தமிழ் எழுத்துக்கள் மட்டும் எத்தனை? 247. சரி குட். முதல்ல இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள்லாம் விட்டுருவார். உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் எத்தனை? 216. அந்த எழுத்துல மிக நீங்க இருக்குல்ல, அது எத்தனை எழுத்து? 18. வெரி குட். நம்மளே நாமே கிளாப் பண்ணிக்கலாம். 18 எழுத்து இருக்கு இல்லையா? இந்த 18 எழுத்தும் 2 எழுத்தை தவிர மீதி பெரும்பாலும் 16 எழுத்துக்கள் நமக்கு மிக குறைஞ்ச சொற்பத்தில் தான் பயன்படும். சொற்ப அப்படியே கண்டுபிடிச்சோம்னா ஒரு 6-7 வார்த்தை 10 வார்த்தை தான் பயன்படுது. ஆனா இன்னைக்கும் நெடுங்கணக்குன்னு சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள்ல நாம அதை வச்சிருக்கோம், பயனில்லைனாலும் வச்சிருக்கோம். அழகால ஒரு தத்துவத்தை சொல்ற. போல் வரை என்பதை போல மனிதர்கள் பல இடங்களில நீ என்ன வளைவு சிலைவு அந்த எழுத்துக்க போல வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும். உனக்கு ஒருத்தன் பயன்பட்டாலும் பயன்படலனாலும் அவனை என்ன பண்ணணுமா? அரவணைச்சு செல்லணும். எனக்கு பயன்படல, அதனால இந்த எழுத்தை நான் தூக்கி போட்டேன்னு எழுத்துக்களே போடல. அதனால சொந்தக்காரங்களோ பக்கத்துலயோ நம்ம வகுப்பறையில வச்சுக்கோ. ஒரு நண்பன் நல்லா படிக்கிறான், ஒரு நண்பன் படிக்கல, ஒருத்தவங்க எதுக்குமே பயன்படல, உங்க கூட பேச மாட்டேங்கிறான், பழக மாட்டேங்கிறான், அதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்க முடியுமா? நம்ம வகுப்பறையில நம்ம 20 பேர் இருந்தோம்னா 4 குரூப்பா இருக்கும்.
இருக்கமா இல்லையா? சண்டை போட்டுக்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், அவ பேசல இவ பேசல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பேர் உதவி சமூக பார்வையில நமக்கு இங்கே நீ வச்சுக்கோ, நம்ம 20 பேரும் என்ன பண்ணணும்? ஒற்றுமையா இருக்கணும். இதான் நீ செய்யக்கூடிய பேர் உதவி. அவ ஒரு நிமிஷம் பேசிட்டான்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து ஏப்பா நீ அப்படி கோபமா பேசுன, அது தப்புன்னு அவளுக்கு நீ புரிய வைக்கணும். அவளை ஒதுக்கிட கூடாது, அவளை குறை சொல்ல கூடாது, ஃபர்ஸ்ட் புற பேசுவதை தவிர்த்துடணும். இப்படி இருந்துட்டோம்னா அந்த எழுத்துக்கள் எப்படி பையனே தரலனாலும் ஒன்னா இருப்பது போல உன்னோட தோழிமார்களோட அரவணைச்சின்னா, உனக்கு தெரியாத அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவளுக்கு தெரிஞ்சதை உனக்கு கத்துக் கொடுப்பா. அப்படியே அந்த வகுப்பறை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்ப இனிமேல் நம்ம அடிச்சுக்கவே கூடாது, வகுப்புல குறை சொல்லக்கூடாது.